ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். A nested if statement in C programming involves placing one if statement inside another if block. This allows for evaluating condition in a hierarchical manner where the inner condition is only checked if the outer condition is true. என்னன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்னொரு இஃப் பிளாக்கை வந்து இன்சைட் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதோட சின்டெக்ஸ் இப்படி தான் இருக்கும் பாருங்க. இஃப் அவுட்டர் கண்டிஷன் கமாண்ட் லைன் கோட் டு எக்ஸிக்யூட் இஃப் அவுட்டர் கண்டிஷன் இஸ் ட்ரூ. அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதோட நெஸ்டட் இஃப் பார்த்தீங்கன்னா இன்னர் கண்டிஷன். இதில் அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தும் இன்னர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா எல்ஸ்குள்ளே போகும். எல்ஸ்குள்ளே அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவாக இருந்து இன்னர் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் ஏற்பட்டுருச்சுன்னா எல்ஸ்குள்ளே போகும். அதில் அவுட்டர் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை பற்றின ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட் லைனுங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கமாண்ட் லைன் இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள். எந்த ஒரு கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலும் ஹெடர் ஃபைல்ஸ் வேணும். ஹெடர் ஃபைல் போட்டாச்சு. ஹேஷ் இன்க்ளூட்னு போடுறது தான் வந்து ஹெடர் ஃபைல்ஸ். இன்ட் மெயின் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 25, கேர் ஹேஸ் டிரைவர் லைசன்ஸ். அப்போ வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், ஏஜ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18. 18க்கு மேலே இருக்கவங்கெல்லாம் வந்து ஓல்ட் எனஃப் டு டிரைவ். அப்போ அதோட இஃப் என்ன சொல்கிறாங்க, அது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ரெண்ட் எ கார் அப்படின்னு வந்து வரும். அப்போ வந்து எல்ஸில் வந்து என்ன இருக்குது, யூ நீட் எ டிரைவர் லைசன்ஸ் டு ரெண்ட் எ கார். அது இல்லைன்னா இந்த எல்ஸ்குள்ளே வரும். அதையும் ஏதாவது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் யூ ஆர் நாட் ஓல்ட் எனஃப் டு டிரைவ். அப்போ ரிட்டன். அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும், 18 தான் வரும். ஏன்னா அந்த 18 கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், இல்லை 18க்கு மேலே இருக்கணும். பார்த்தீங்களா, அவுட்புட் வந்து 18ஆக வந்திருக்கு. அப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.